குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்கழி மாதத்து பலன் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேசராசிக்கெல்லாம் இப்போ மார்கழி மாதம் வந்து குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துலேயே தான் இருக்கார். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய 7ஆம் இடத்தையும், உங்களுடைய 9ஆம் இடத்தையும், உங்களுடைய 11ஆம் இடத்துல உள்ள ராகு பகவானையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ராகு பகவானால் தொல்லை இல்லை. 7ஆம் இடம் வந்து கலஸ்திரஸ்தானம். மனைவி கணவர் உங்களுக்கு குடும்பத்தில் சிக்கல்கள் இல்லை. அதேமாரி 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. குரு பார்க்குறதுனால இந்த 9ஆம் இடம் யோக பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிட்டும். இந்த மாதம்லாம் நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வளம் 11ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால தொழிலில் நல்ல லாபம் வரும். சிறு தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து நல்ல லாபம் வரும். 3, 6 கூடிய புதன் பகவான் வந்து 8ல் மறையிறாரு. அதே 2, 7 கூடிய சுக்கரனும் 8ல் மறையிறாரு. 8ல் மறைஞ்சாலும் சுக்கரனால 7ஆம் அதிபதி சுக்கரனால கெடுதல்கள் கிடையாது. 7ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இது வந்து லக்னாதிபதி வந்து செவ்வாய் வந்து 9ல் இருக்கிறாரு. சூரியன் 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு நல்ல யோக பாக்கியம் தான். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். சூப்பரான மாதம் தான் இந்த மாதம் வந்து மேசராசிக்காரருக்கலாம். 7.5 சனி நடக்குது. 7.5 சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்போ ஃபஸ்ட்டு சனியாக இருக்குது. அது அஸ்வினி நட்சத்திரத்துக்காருக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள், சிக்கல்கள், விரைய செலவுகள் இதெல்லாம் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு மட்டும் கொடுக்கும். மற்ற நட்சத்திரக்காரருக்கெலாம் இந்த மாதத்தில் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் ஃபஸ்ட்டு 7.5 சனி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நட்சத்திரம் வந்து மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் வருது. 2வது நட்சத்திரம் பரணி, 3வது நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து கிருத்திகை நட்சத்திரமாக வருது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும் இப்போ வந்து இந்த மாதம் வந்து சரியில்லாமல் இருக்கும். அலைச்சல்கள் அதிகம் கொடுக்கும், விரைய செலவுகள் கொடுக்கும். மற்றபடி வேறு எந்த சிக்கல்களும் கொடுக்காது. இந்த 5ஆம் இடத்துல உள்ள கேது பகவான் வந்து 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணியம், பூர்வீகம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம் இதெல்லாம். அதில் கேது பகவான் இருந்தாலும் அவர் கேது வந்து ஞானக்காரகன். அதனால் அதுவும் நல்லதே தான் நடக்கும். மேசராசிக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோ தொடர்ந்து வரும். பார்க்கலாம்.